அது 10 பேர் உள்ள இருந்து பாராளுமன்றத்தை கதறப்பதற விடல. சட்ட பையில எல்லாரும் தலைவர் படத்தை வைக்கணும். பெண்களா இருந்தா பேச்சு குத்திக்கிட்டு போகணும். பதவி பிரமாணம் எடுக்கும் போது தமிழ் மீது என் தாயின் மீது எங்கிட்டு பதவி ஏற்கும். இந்த பக்கம் பார்த்தா எங்க அண்ணன் படம், இந்த பக்கம் பார்த்தா எங்க அண்ணன் படம். எதுக்கு பார்க்கிற போதெல்லாம் அவன் எனக்கு கற்பித்தது, அவன் தூக்கி சுமந்த கனவை என்னை விட்டு ஒரு நொடியும் கலைக்கூடாது. திரும்ப 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 அது ஞாபகம் இருக்கணும். அது என் தலைவர் படத்தை பார்க்கும் போது என் லட்சியத்தை 2 மடங்கள்ல 100 மடங்கு உறுதிப்படுத்தி உயர்த்தும். அதே போல ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை பார்க்கும்போது, படத்தை சிலையை பார்க்கும்போதுதான் என் இனத்திற்கு செய்த துரோகம் என்னை நினைவுபடுத்தி துரத்தும். ஓடு ஓடு ஓடு, உன் லட்சியத்தை தொடு, வெளி, உனக்கு அடங்கக்கூடாது. ஓராண்டு காலம் என் இனச்சாவை நான் எடுத்து சொன்ன போது, என் குரல் வலையை நெறித்து சிறையில் படுத்திய போது, தனிமை சிறையிலே கிடந்து நான் படித்து சிந்தித்து எனக்குள்ள ஏற்றுக்கொண்ட வெறி இவங்களை ஒழிக்காமல் என் இனத்திற்கு விடுதலை இல்லை என்கிற உறுதி. சமரசமே கிடையாது. நீ எல்லாரும் இப்படி கூண்டோட என்னை தனியா விட்டு போ, இந்த சோழ பார்த்தா அது கத்திக்கிட்டு சாவனை ஒழிய ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன். கோடிக்கணக்கான பணம் திருக்கோடி நின்னோட கையேந்தி கூட கட்சி நடத்துவனை ஒழிய எவன்டையும் சரணடைய மாட்டேன். வந்தாவா வரலைன்னா போ. எங்களுக்கு பின்பு வரக்கூடிய தலைமுறை எங்களுக்கு நன்றி செலுத்தும். கண்ணீரை எங்கள் கல்லறையில் கொட்டி நன்றி செலுத்தும். எந்த பிரதிபலனும் இல்லாது உழைத்தவர்கள் எங்கள் முன்னவர்கள் என்று நாங்கள் செலுத்துகிறோம். மொழிக்காக, இனத்திற்காக, நில